சிசிடிவி ஃபுட்டேஜ் காலையில உங்கள்கிட்ட தான் சொன்னேன். எனக்கு மத்தியானம் நீங்க தந்துட்டீங்க. நான் உங்ககிட்ட சொல்லல, அவங்க கிட்ட சொன்னேன். எனக்கு ஆனா மத்தியானம் கண்டிப்பா நீங்க தந்துட்டீங்க. நான் போய் நின்னதுக்கு நான் எல்லாரையுமே ஓப்பனா சொல்றேன். நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த வீடியோ 2 மணி நேரம் வீடியோ நம்ம கொடுத்தாச்சு. இப்ப கூட பார்த்துட்டு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணிட்டு நம்ம சொல்றோம். அப்ப எனக்கு மத்தியானம் வரைக்கும் டைம் தருவீங்களா? இப்ப நான் அனுப்பி விடல, இன்னும் சாயந்தரம் எடுத்துறேன். சாயந்தரம் நான் எடுத்துறேன். அவங்கள்ட்ட இல்ல நீங்க நாளைக்கு காலையில நான் இப்ப ஓப்பனா எல்லாருக்கும் ஏன்னா சார் நான் சொல்லிட்டோம்ல, நான் வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு எல்லாரும் இன்னொருத்தவங்க கூட எனக்கு ஒரு சொன்னாங்க. இப்ப இன்னொரு 2 பேர் வந்து புதுசா ஏதாவது சொல்லுவாங்க. அதுதான் இப்ப அதுக்கு ஒரு விளக்கங்கள், அதுக்கு ஒரு 2 நாள் அப்படி இல்ல. அது இங்க கரெக்ட். நான் சொன்ன மாதிரி விசாரணையில அங்க நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செகண்ட் அறிவியல் பூர்வமான ஆய்வு நடத்தி அந்த தடயங்கள் கலெக்ட் பண்ணிருக்கோம். 3வது அங்க இருக்க ஆவணங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருக்கோம். இது என்னைக்கும் மாறாது. அந்த ஆவணங்கள் அப்படியே தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதன் அடிப்படையில தான் நம்ம குற்றவாளிகளை கைது செய்திருக்கோம், விசாரணை நடத்திருக்கோம். அங்க இருக்க எல்லா சாட்சிகள்கிட்டையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அது என்னைக்கும் மாறாது. சரிங்களா? அது கோர்ட்ல தான் நம்ம சப்மிட் பண்ண போறோம். அட்வொகேட்டா அது டெபாசிஷன் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? விசாரணை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் சுதந்திரமாகவும் வெளிப்படையாக தான் நடக்கும். சரிங்களா? இனி அளவும் நீங்க அதில் வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப வரைக்கும் ஒரு சந்தேகம் இல்ல சார். நான் திரும்பி சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேன் சார். இந்த ஒருத்தங்க இன்னைக்கு நான் டீன் ஆபீஸ் போகும்போது யாருன்னே தெரியாது, என்ன கூப்பிட்டு டக்குன்னு சொல்றாங்க, நீங்க வார்டன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஜெயில் கைதிகளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த ஜெயில சூப்பரண்ட்னு ஒரு சார் இருப்பாரு, ஒரு பால் பாக்கெட்னாலும் சரி அவரை கேட்காம உள்ள போகாது, வெளியே வராது. நீ குடுக்கற 10 பழத்துல 5 பழம் கூட அவர் எத்தனை பழம் குடுக்கணும்னு சொன்னாலும் அதுதான் அந்த கைதிக்கு போயிட்டு. நான் உள்ள இருந்தேமா, எனக்கு தெரியும், நான் சொல்றேன், நீ அவரையாம அதுல கொண்டு வரலன்னு கேட்டாங்க. நான் அதை இப்ப பேப்பர்ல எழுதவோ நீங்க கொண்டு வாங்க சொல்லவே இல்ல. நீங்க விசாரணை எப்படி கொண்டு போங்க, பிரச்சனை இல்ல. இந்த போஸ்ட்மார்ட்டத்துல அது எதுவுமே மண்டையில எடுக்கல சார். நான் கேக்குறேன், இப்படி எல்லாம் என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன கேக்குறேன், எதுவுமே வேண்டாம், நீங்க இன்வெஸ்டிகேஷனை தாராளமா பண்ணுங்க, உங்களை மனப்பூர்வமா நம்புறேன். இந்த போஸ்ட்மார்ட்டத்துல இது டேட் டைம் சொல்லாததுக்கு நேற்று தான் விளக்கம் சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே போஸ்ட்மார்ட்டம் எனக்கு திருப்தி இல்ல. நான் சொன்னேன், ஒரு டிவிக்கு நான் சொன்னேன், எனக்கு திருப்தி இல்ல, டேட் இல்ல, டைம் இல்ல, நான் பார்த்த காயங்கள்ல ஒண்ணு விடுபட்டு இருக்கு, அது ஏன் வரலன்னு தெரியல. இன்னும் இவங்க வந்தவங்க சொல்றாங்க, நீங்க ஏன் ஃபுட்டேஜ் எடுக்கல, நீங்க ஏன் உள்ள இருக்கலன்னு கேட்காங்க. நான் ஐடென்டிஃபை பண்ணதோட வெளியே வந்துட்டு என்ன உள்ள இருக்கு, அது தப்பு. ரூல்ஸ் பிரகாரம் நீங்க உள்ள இருக்கணும்ல, நீங்களும் அதை கேட்கணும்ல, ஏன் கேட்கலன்னு கேக்குறாங்க. அப்ப ஏன் நான் அதை ஒண்ணு கேன்சல் பண்ணீங்க? அது கரெக்ட். 100 நான் போட்ட சொன்னேன் 100% போஸ்ட்மார்ட்டம் கரெக்ட்னா எனக்கு ஏன் மத்தியானம் வரைக்கும் டைம் தர மாட்டேங்குது? நான் ஹியூமன் ரைட்ஸ் டாக்டர்கிட்ட காட்டுற டாக்டர் வெரிஃபைடா கரெக்டான டாக்டர்ங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை தப்பு சொல்லுங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க யாரும் தப்பா கைட் பண்ணி அப்படி ஏதோ இஷ்யூ ஆச்சுன்னா அதை எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சொல்லு. இப்ப இவங்க ஒரு டீன், அவங்க படிச்சிருக்காங்க டீனு. சோ வந்த டாக்டரும் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க, இன்னொருத்தங்க திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் வந்திருக்காங்க, ஒருத்தங்க கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். சோ இவங்க எல்லாமே வந்து ஓகே. இப்ப நீங்க காட்டுற டாக்டர் யாரு, அவர் என்ன ரிஜிஸ்டர்டு, அவரோட இது என்ன? இப்ப டாக்டர்ஸ்னா கவர்மெண்ட் சைட்ல இருக்கக்கூடியவங்கள நம்ம நம்பாம இன்னொருத்தர சொல்றீங்க, அது யாரு, அவர் யாருன்னு சொல்லுங்க. அவர் என்ன, அவரோட அந்த டீடைல் சொல்லுங்க. கவர்மெண்ட் சைட்ல உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்ல. அப்ப எங்ககிட்ட நீங்களும் எங்களுக்கு யாரும் தெரியணும்ல. ஏதோ ஒரு அன்குவாலிஃபைட் டாக்டர் அவர் இருக்கு. சந்தோஷ்குமார் ஸ்டேட்டுங்கிற ஜட்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்க பாக்கணும், உள்ள நிக்கலாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவங்க நிக்கலாம், உள்ள போட்டோகிராஃப் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். எங்களுக்கு சாவி காணும்னு சொல்லி 3 மணி நேரம் நாங்க வெயிட் பண்ணோம். நாங்க சாலை மறியல் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு சாவி எடுத்து வந்து உள்ள விட்டாங்க. உள்ள விட்டு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்களுக்கு காமிக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்களுக்கு காமிக்கல, ஃப்ரண்ட் மட்டும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நாங்க நிக்கும் போது இது இன்வெஸ்ட் பண்றது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அவர் யாரையுமே உள்ள விடல, அவர் எஸ்பியும் விடல, எங்களையும் விடல, யாரையும் விடல. ஆனா ரூல்ஸ் படி சந்தோஷ்குமார் ஸ்டேட்டுங்கிற ரூலிங் படி நாங்க உள்ள நிக்கலாம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உள்ள நின்று அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பார்க்கலாம், விசாரணை நடக்கணும்னு சொல்றாங்க. கான்ஸ்டியூஷன் படி கிளியரா எங்களுக்கு விசாரணை நடக்கணும். நாங்க ஜுடிஷியரை நம்புறோம். நான் ஒரு அட்வொகேட், ஜுடிஷியர் நம்பிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னுமே ஜுடிஷியரை தான் நம்புறேன். அஜித்குமார் கேஸ், சாத்தங்குளம் கேஸ் எல்லாமே அந்த ஹியூமன் ரைட்ஸ் லெவல்ல அவர் பேர் என்ன அவரு தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கைட்லைன்ஸ் தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அவங்க ஒரு இது
யாரையும் சேர்க்கணும்னு நினைக்கல. முதல்ல அவங்க ஃபுட்டேஜ் எல்லாமே அவங்க தானே. அப்ப நாங்க எப்படி எங்க இதுல நாங்க எப்படி சேர்க்க முடியும்? எங்களுக்கு சேர்க்க வேண்டிய ஒரே ஆள் யாருன்னா யோகீஸ்வரன் சொல்லிட்டு சிறைத்துறையில இருக்கவரு. ப்ரொசீஜர் படி அவர் வந்து ரிமாண்ட் பண்ணும்போது க்ளோத்ஸோட இருக்கக்கூடிய அருணாக்குடி அவர் காது கெடுக்குன்னு அடுத்த நாள் வந்து கொடுத்துருக்காரு வீட்டுல. அது எப்படி கொடுப்பீங்க நீங்க? ப்ரொசீஜர் படி ரிமாண்ட் பண்ணும்போது நீ கொடுக்கணும் எல்லாத்தையும். அவர் எப்படி வீட்டுல வந்து கொடுப்பாரு? அமைச்சர் அவங்க பண்றது பண்ணிட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க சார். அவங்க சூப்பரா வந்தாங்க, எங்களை பார்த்தாங்க. நான் அவங்களை குறை சொல்லல, இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லல. சிஎம் ஹானரபிள் சிஎம் சூப்பர். நாங்க அதை குறை சொல்லல. எங்களோட ரைட்டை நாங்க கேட்கிறோம். எங்க ரைட்டை 2 நாள்